கைஸ் வெல்கம் பேக். இட்ஸ் ஆல் அபவுட் ஸ்டேட்டஸ் கோட். இந்த மூவியில் நம்ம பார்க்க போகிறது மொத்தமே ஸ்டேட்டஸ் கோட் பற்றி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்டேட்டஸ் கோடு ஏற்கனவே வந்து ரிக்வஸ்ட் எப்படி இருக்குது, ரெஸ்பான்ஸ் என்ன, ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ், எப்படி வந்து வெப் சர்வர் எல்லாம் ஹேண்டில் பண்ணுது அப்படின்றது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இப்போ லாஸ்ட்டாக பார்க்க வேண்டிய ஒரே ஒரு டாபிக் வந்து ஸ்டேட்டஸ் கோட். ஸ்டேட்டஸ் கோடை வச்சு தான் வந்து ஒரு ரிக்வஸ்ட்டுமே வந்து வேலிடேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸ்டேட்டஸ் கோடை வந்து இன்னொரு இது எப்படி சொல்லலாம்னா ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ் கோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு ஹெச்டிடிபி ரிக்வஸ்ட்டுக்குமே ஒரு ரெஸ்பான்ஸ் கோட் இருக்கும். அந்த கோடை வச்சு தான் நம்ம அந்த ரிக்வஸ்ட் சென்ட் பண்ணது வந்து வேலிடேட் பண்ணுவாங்க. சக்ஸஸ் ஆச்சா ஃபெயிலியர் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான இருக்கிற ஸ்டேட்டஸ் கோட்ஸ் என்ன, அது எப்படி எப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஃப்ரீக்வெண்ட்லி யூசர்டு ஸ்டேட்டஸ் கோட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா. செகண்ட் பாயிண்ட் வந்து ஆல்சோ கண்டர் ஸ்டேட்டஸ் கோட். ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ் கோட்ஸ் வந்து ஸ்டேட்டஸ் கோட்ஸ்னு சொல்லலாம். தேர் வில் பி எனி மச் டிஃபரன்ஸ். ஓகே, கீழே பார்த்துருந்தீங்கன்னா இதுதான் கேட்டகரி. மொத்தமே வந்து நம்மக்கிட்ட வந்து 5 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கேட்டகரிஸ் தான் இருக்குது. இன்ஃபர்மேஷன் ரெஸ்பான்ஸ், சக்ஸஸ், ரீடைரக்ட், கிளைண்ட் அண்ட் சர்வர் எரர். ஓகே, இந்த 5 தான். 100ல் ஆரம்பிச்சுட்டு 500-600 வரைக்கும் வரும். அப்படின்னா 1 2 3 4 5 6 எல்லாமே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டுலாம் இல்லை. இன்ஃபர்மேஷனல் ரெஸ்பான்ஸ்னு சொல்லி போட்டிருக்கலாம். 100ல் ஆரம்பிக்கும். 100ல் வந்து ஒரு 4-5 இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஒரு 4 or 5 வந்து நம்பர் இருக்கும். அந்த 101 102 அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காது. அந்த ஸ்டேட்டஸ் கோட்லாம் இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணலை. ஓகே, ஸோ இங்கே வந்து சீரிஸ் 100லேருந்து 199 இந்த சீரிஸ்க்கு ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனல் ரெஸ்பான்ஸ். ஓகே, அதை வந்து நம்ம ஒன்றும் பெருசாக இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படின்னா 100 101 102 103ன்னு சொல்லிட்டு இந்த நம்பர் எல்லாம் இருக்கே, ஒவ்வொன்றுத்துக்கு என்னென்ன ஸ்டேட்டஸ் கோட்னா இங்கே உள்ள 100 நம்பருக்குமே வந்து ஸ்டேட்டஸ் கோட்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ அதுதான் சொல்லியிருந்தேன். நடுவில் வந்து ஒரு 10 நம்பருக்கு இருக்கலாம், இல்லைனா ஒரு 5 நம்பர் இருக்கலாம். எது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற சீரிஸ் எதுவோ அதுதான் வந்து நமக்கு அதிகமான ஸ்டேட்டஸ் கோடு வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அந்தந்த ஸ்டேட்டஸ் கோடுக்கான டேட்டா வந்து அவங்க சொல்லுவாங்க. ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபர்மேஷனல் ரெஸ்பான்ஸ் 100லேருந்து 199 வரைக்கும். அது என்ன இன்ஃபர்மேஷனல் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வந்து நம்ம அனுப்பும் பொழுது நம்ம ப்ரௌசர்லேருந்து போயிட்டு சர்வருக்கு போயிடுச்சுன்னா அந்த ரிக்வெஸ்ட் சர்வர் என்ன பண்ணணும் வந்து அந்த ரிக்வெஸ்ட்டோட ஸ்டேட்டஸை அப்டேட் பண்ணிவிடும். அதுதான் இன்ஃபர்மேஷனல் ரெஸ்பான்ஸ். ஓகே, அது என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஸ்டேட்டஸ் கூட மாற்றுது இல்லையா 100ன்னு சொல்லிட்டு அதுதான் வந்து இன்ஃபர்மேஷனல் ரெஸ்பான்ஸ். அது பை டிஃபால்ட் என்ன ஆகணும் வந்து என்ன சொல்கிறதுனா வந்து ரிசீவ்டு, அதுக்கப்புறம் வந்து ப்ராசஸ்டு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸ் வந்து டிஃபால்ட்டாக அப்டேட் பண்ணிடுறோம். 100 102 அந்த மாதிரி. ஓகே, அதுதான் வந்து இன்ஃபர்மேஷனல் ரெஸ்பான்ஸ். சும்மா ஒரு அக்னாலஜ்மெண்ட் எனக்கு வந்துருச்சு அப்படின்ற ஒரு அக்னாலஜ்மெண்ட் பண்ணுறது போல தான் இன்ஃபர்மேஷனல் ரெஸ்பான்ஸ். சக்ஸஸ்ஃபுல் ரெஸ்பான்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தா சக்ஸஸ். ஓகே, சக்ஸஸ் இஸ் நத்திங் பட் எப்போ 200 சீரிஸில் உங்களுக்கு ஒரு டேட்டா ரெஸ்பான்ஸ் ஒரு ரிக்வஸ்ட் வந்து அந்த ரிக்வஸ்டோட ரெஸ்பான்ஸ் கோடு வந்து 200 சீரிஸில் இருக்கோ அப்போ சக்ஸஸ். நான் அனுப்பிச்சது வந்து வேலிடேட் ஆயிடுச்சு, கரெக்டாக எல்லாமே நடந்துச்சு, எந்த ஒரு ப்ராப்ளமும் எனக்கு வந்து ஃபேஸ் ஆகலை அப்படின்றத 200. இந்த 200லேயே வந்து நிறைய இருக்குது. ஓகேங்களா, நம்ம அந்த பற்றினதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம அதுக்கப்புறமா பார்க்கலாம். 1 2 அப்புறமா சொல்லிடலாம். இப்போ டிஃபால்ட்டாக 200 அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா ஓகே. ஓகே மீன்ஸ் எவ்ரி திங் இஸ் ஃபைன், எதுவுமே ப்ராப்ளம் இல்லை அப்படின்றதான் அர்த்தம். அதனால தான் சக்ஸஸ் ரெஸ்பான்ஸ். ரீடைரக்ட் எப்போ உங்களுக்கு வந்து 300 சீரீஸில் வந்து ரெஸ்பான்ஸ் கோடு வருதோ அப்போ வந்து அது ஏதோ ரீடைரக்ட் ஆகியிருக்குன்னு அர்த்தம். ரீடைரக்ட் வந்து சர்வர்லேருந்து பெர்மனெண்ட்டாக ரீடைரக்ட் ஆகியிருக்கலாம் 301 அப்படி இல்லைனா வந்துட்டு நீங்கள் தேடுற ரிசோர்ஸ் வந்து அங்கே இருந்திருக்காது. அதனால் ஒரு சர்வர்லேருந்து இன்னொரு சர்வர் ரீடைரக்ட் ஆகிருக்கும் அந்த டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு கொண்டு வர்றதுக்கு, இல்லைனா ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரியான ரீடைரக்ஷன் ரிலேட்டடாக வர்றது எல்லாமே உங்களுக்கு வந்து 300 சீரீஸில் தான் வரும். ஓகே, கிளைண்ட் எரர்னா வந்து ஜாவாஸ்கிரிப்ட் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். கிளைண்ட்டு அப்படின்னு சொன்னாலே வந்து அது ப்ரௌசர் தான். ஓகே, ப்ரௌசர் இஸ் நத்திங் பட் ஆக்சுவல் யூசர். வெப் சர்வருக்கு வந்து ப்ரௌசர் தான் தெரியும். நான் உட்காந்து வேலை செஞ்சாலும் சரி, யார் உட்காந்து வேலை செஞ்சாலும் சரி, யார் ஆக்சுவல் யூசர்ன்றது வெப் சர்வருக்கு தெரியாது. அப்போ கிளைண்ட்னு அது ப்ரௌசரில் வர எரரா அப்படின்னு கேட்டால் கிளைண்ட் சைடில் வர்ற எரர் தான் வந்துட்டு 400 சீரீஸ். எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் எழுதுகிற ஏதோ ஒரு யூஏ லைப்ரரியாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஜேக்வரி எதை யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ப்ரௌசர் சைட்லேருந்து வர்ற ப்ராப்ளம் தான் கிளைண்ட் சைட் ப்ராப்ளம். ஓகே, அது எல்லாமே வந்து 400 சீரீஸில் வரும். அதாவது 400 499. இதில் வந்து 200 400 500 இதெல்லாமே 200 and 400 வந்து கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது. இதில் வந்து ஒரு சில ஸ்டேட்டஸ் கோட் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் அண்ட் பட் நாட் லீஸ்ட் சர்வர் எரர். சர்வர் எரர்னு என்னன்னா வெப் சர்வர்லேருந்து எனக்கு எரர் த்ரோ பண்ணும். நான் வந்து அனுப்பின ரிக்வஸ்ட்டில் கிளைண்ட் சைடில் எனக்கு எந்த ப்ராப்ளமும் என்னால் ஃபேஸ் பண்ண முடியல. ஆனால் சர்வருக்கு போனதுக்கப்புறமா எனக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது. அப்போ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுதான் வந்து சர்வர் எரர். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு சிலர் வந்து டவுட் கேட்கலாம். ஏன்னா வந்து நான் ஏபிஐ யூஸ் பண்ணுறேன். எக்ஸாம்பிள் வந்து இப்போ என்கிட்ட வந்து ஆங்குலரில் வந்து என்கிட்ட ஃப்ரண்ட் எண்ட் இருக்குது, பேக் எண்ட் வந்து Node.jsல எழுதியிருக்கேன். ரெண்டுமே ஜாவாஸ்கிரிப்ட் தான். இப்போ நான் ரன் பண்ணும்பொழுது வந்து எனக்கு எப்படி எரர் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஏன்னா இது வந்து ஒரு காமன் கொஸ்டின். இதை நான் ஒரு சில இடத்துல வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனால இந்த வீடியோவில் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்.
ஜாவா வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து கிளைண்ட் சைடு ஃப்ரேம்வொர்க் தான் இதுக்கு முன்னாடி. Node.js வர்றதுக்கு முன்னாடி. ஓகே. ஸோ நம்மளால வந்து ப்ரௌசரில் மட்டும் தான் ரன் பண்ண முடியும். கமாண்ட் ப்ராம்ப்ட் இதெல்லாம் ரன் பண்ண முடியாது. ஆனால் நோடு வந்ததுக்கப்புறமா என்னால் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் விண்டோஸ் மிஷினில் மேக் எதில் வேணுமோ நம்மளால ரன் பண்ண முடியும். அதனால தான் Node.js யூஸ் பண்ணி டிபியை கனெக்ட் பண்ணலாம். தட் இஸ் சர்வர் சைடு. ஓகே. ஸோ நீங்கள் ஒரு ஆங்குலரை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு ரிக்வஸ்ட்டை சென்ட் பண்ணிட்டீங்க, சர்வர் ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னா சர்வருக்கு வந்ததுக்கப்புறமா ஐ மீன் பேக் அண்ட் கோடுக்கு வந்ததுக்கப்புறமா வேறு எந்த ப்ராப்ளம் வந்தாலுமே யூஸ்வலாக வந்து 400 500 சீரிஸில் தான் வந்து ரெஸ்பான்ஸை ரிட்டர்ன் பண்ணுவாங்க. இதில் ஏன் 400 சீரிஸ் அப்படின்றத நான் அப்புறமா சொல்கிறேன். 500 சீரிஸ் தானே சொன்னேன், திடீர்னு 400 சீரிஸ்னால் அது உங்களுக்கு போக போக புரியும். சர்வர் எரர் வந்ததுன்னா அது வந்து சர்வர் சைடில் இருந்து த்ரோ பண்ணுற எரர் எல்லாமே 500 சீரிஸில் தான் வரும். நான் உங்களுக்கு இந்த இப்போ கேட்ட இந்த கேள்விக்கு வந்து நெக்ஸ்ட் வரப்போகிற ஸ்லைடில் வந்து ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ பண்ணும்போது உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த 8 வந்து மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு HTTP ஸ்டேட்டஸ் கோர்ஸ். எப்பப்பெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 100 சீரிஸ்லாம் எதுவுமே போட்டிருக்க மாட்டோம். அது காரணம் வந்து 100 சீரிஸ் யூஸ்வலாக வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட்டுக்காக தான். யூஸ்வலாக நம்ம அதை வந்து வேலிடேட் பண்ண மாட்டோம் 100 சீரிஸில் எந்த ஒரு ஸ்டேட்டஸ் கோட் வந்தாலுமே. இது வரைக்கும் இல்லை, ஃப்யூச்சரில் எப்படின்றது தெரியல. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 200னா ஓகேன்னு சொல்லி போட்டிருக்கல, அதுதான் என்ன அர்த்தம்னா வந்து எனக்கு வந்து நான் போன ரிக்வஸ்ட் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்றது அர்த்தம். 200ல் 1 மட்டும் தான் போட்டிருக்கேன். இது எல்லாமே இன்னும் நிறைய இருக்குது. 201 இருக்குது, 209 அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஓகே. ஸோ 209னா 409னா அதான் அந்த அந்த மாதிரியான ஒரு இது இருக்குது. ஓகே. 201 அப்படின்னா என்னன்னா கிரியேட்டட். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போ ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் இங்கேருந்து டேட்டா அனுப்பிச்சிடுறேன்னு வச்சுக்கோங்களேன், புது ரிஜிஸ்ட்ரேஷன். அப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் போயிடுச்சுன்னா நீங்கள் ஓகே கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. 200 நீங்கள் ஸ்டேட்டஸ் கோட் வச்சு ரிட்டர்ன் பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லை. 201 ரிட்டர்ன் பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லை. 200னா ஓகே, எவ்ரி திங் இஸ் ஃபைன், தேர் ஒன்ட் பி எனி ப்ராப்ளம். 201னா கிரியேட்டட் அப்படின்றத அதோட ஸ்டேட்டஸ். 201 ஸ்டேட்டஸ் கோட் வந்துச்சுன்னா கிரியேட்டட் அப்படின்றதா இருக்கும். ஓகே. அந்த மாதிரி இருக்கலாம். 209 409 தெரியல, கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இது இருக்குது. இப்போ 301 மூவ் பெர்மனெண்ட்லி, அதாவது என்னோட சைட்லேருந்து கண்டிப்பாக அது அப்படியே மூவ் ஆயிடுச்சு பெர்மனெண்ட்டாக. அதுதான் வந்து மூவ் பெர்மனெண்ட்லி ரீடைரக்ட் சொல்லியிருந்தேன். 400னா பேட் ரிக்வஸ்ட். பேட் ரிக்வஸ்ட் என்ன அர்த்தம்னா வந்து அந்த ரிக்வஸ்ட் என்னால் புரிஞ்சுக்க முடியல அப்படின்றது அர்த்தம். ஓகே. இதில் வந்து இன்னொரு சீரிஸ் இருக்குது 422 அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன சீரிஸ்னால் வந்து ஏதோ ஒரு ரிசோர்ஸ் எனக்கு வந்து இருக்குது, ரிக்வஸ்ட்டு என்னால் புரிஞ்சுக்க முடியுது, ஆனால் அதில் இருக்கிற ரிசோர்ஸை யூஸ் பண்ணி என்னால் எந்த ஒரு வேலையும் பண்ண முடியல அப்படின்றது தான் 422 ஸ்டேட்டஸ் கோட். ஓகே. இங்கே நான் போடல, பட் 422 சொல்லிட்டு இன்னொரு ஸ்டேட்டஸ் கோட் இருக்குது. அதுக்கும் 400க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா 400 பேட் இருக்குது, ரிக்வஸ்ட்டே சரியில்லைப்பா நீ அமிச்சது, அதுவே தப்பு. ஆனால் 422னா ரிக்வஸ்ட்லாம் கரெக்டாக இருக்குது, நீ அமிச்ச டேட்டா வச்சு என்னால் எதுவும் பண்ண முடியல அப்படின்றது அர்த்தம். 401 அன்ஆத்தரைஸ்டு. எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அந்த அப்ளிகேஷன் நான் லாகினே பண்ணல. ஓகே. ஸோ லாகின் பண்ணாத ஒரு அப்ளிகேஷன் வந்து நான் ஏதோ ஒரு ஒர்க் பண்ண போகிறேன், ஏதோ ஒரு டாஸ்க், அந்த டாஸ்க்கை நான் வந்து பண்ணேன்னா எனக்கு அன்ஆத்தரைஸ்டுன்னு சொல்லி எரர் சொல்லும். அதுதான் 401. 403 அன்ஆத்தரைஸ்டு தான், பட் ஃபர்பிடன். ஓகே. ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் 401 வந்து என்டையர் அப்ளிகேஷனுக்குமே எனக்கு வந்து ஆக்சஸ் கிடையாது, நீ வந்து ஆத்தரைஸ் பண்ணல அப்படின்றது அர்த்தம். 403னா என்ன அர்த்தம்னா வந்து அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த ஒரு இதுக்கு மட்டும் உங்ககிட்ட வந்து ஆக்சஸ் இல்லை அப்படின்றது. எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்து இப்போ நீங்களே வந்து ஒரு வெப்சைட்டில் போயிட்டு ஒரு கோர்ஸ் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு வெப்சைட் இருக்குது, நிறைய வெப்சைட் இருக்குல்ல, அந்த வெப்சைட்டில் நீங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணலன்னா உங்களால் எந்த கோர்ஸையும் வாங்க முடியாது. அப்போ என்ன பண்ணுன்னா 401 அப்படின்னு சொல்லிட்டு அன்ஆத்தரைஸ்டுன்னு சொல்லிட்டு எரர் வரும். ஓகே. ஸோ இப்போ வந்து நான் அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ணிட்டேன், எனக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் இருக்குது, இப்போ நான் போய் ஒரு கோர்ஸ் வந்து வாங்க போகிறேன், ஆனால் அந்த கோர்ஸ் வந்து ப்ரைவேட்டாக இருக்குது. அதை வந்து ஒரு ஆத்தர் நினச்சா மட்டும்தான் அது வேறு யாருக்கா தர முடியும், நானாக போயிட்டு அதை வாங்க முடியாது. அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருந்துச்சுன்னா இது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகே. ஸோ அப்போ வந்து நான் போயிட்டு அதை பை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 403 அப்படின்னு சொல்லிட்டு எரர் சொல்லும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த ஸ்பெசிஃபிக் கண்டென்ட்டுக்கு உங்களுக்கு ஆக்சஸ் இல்லை, அதுதான் 403. 401 403க்கு த டிஃப்ரென்ஸ். ஓகே. வேறு இன்னொரு எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொன்னால் நெட்ஃப்ளிக்ஸ்னு வச்சுக்கலாம். நெட்ஃப்ளிக்ஸில் எனக்கு அக்கௌண்ட் இல்லாமல் நான் ஆக்சஸ் பண்ணால் அது 401. நெட்ஃப்ளிக்ஸில் எனக்கு அக்கௌண்ட் இருக்குது, ஆனால் நான் சப்ஸ்கிரைப் பண்ணால் தமிழ் சேனல் தான், இங்கிலீஷ் சேனலுக்கு நான் போய் ஆக்சஸ் பண்ணேன்னா அது எனக்கு 403, தட் இஸ் ஃபர்பிடன். ஓகே. 404னா நான் எதையோ தேடுறேன், அது எனக்கு கிடைக்கல, அதுதான் 404. நாட் ஃபோன் யூஸ்வலாக வர்றது 404 500. இந்த 2 எரர் தான் வந்து அடிக்கடி வந்துட்டு இருக்கும். 401 நம்ம எதிர்பார்க்குற ஒன்று அங்கே இல்லைன்னு அர்த்தம். 405னா HTTP மெத்தட்ஸ், அதாவது HTTP மெத்தட் வந்து கெட்டு புட்டு போஸ்ட் டெலிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 4 இருக்குது. என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா HTTP கெட்டுனா வந்து நான் சர்வர்லேருந்து எதோ வாங்க போகிறேன், போஸ்ட்னா சர்வருக்கு ஏதோ ஒரு டேட்டா அனுப்ப போகிறேன், டெலிட்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரெக்கார்டை டெலிட் பண்ண போகிறேன், அப்டேட் தான் புட். ஓகே. ஸோ இதை வந்து SQL கூட நான் கம்பேர் பண்ணி சொன்னால் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். எப்படின்னா கெட் இஸ் நத்திங் பட் எக்ஸிக்யூட்டிங் செலக்ட் கொரி, போஸ்ட்னா இன்சர்ட் கொரி மாதிரி, புட்டுனா அப்டேட் பண்ண போகிறேன், எக்ஸிஸ்டிங் டேட்டா வந்து அப்டேட் பண்ணுவேன்.
அதே போல் வந்து டெலிட் அப்படின்னாலும் எக்ஸிஸ்டிங் டேட்டா மேலே தான். ஸோ இதுதான் வந்து ஹெச்டிடிபி மெத்தட்ஸ். இந்த ஹெச்டிடிபி மெத்தடில் ஒரு ஏபி எழுதுனீங்கன்னா ஒரு என் பாயிண்ட்டுக்கு நீ கெட்டில் வேலை செய்ய, நீ போஸ்ட்டில் வேலை செய்ய, நீ புட்டில் வேலை செய்ய, டெலிட்டில் வேலை செய்யன்னு சொல்லி வச்சுருக்கோம். ஒரு வேலை அப்படி வந்து கெட்டு அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக் பண்ணியிருக்கிற ஒரு என் பாயிண்ட்டை நான் போஸ்ட்டுன்ட்டு சொல்லி நான் கால் பண்ணேன்னா எனக்கு 405ன்னு சொல்லி மெத்தடு ஹெச்டிடிபி ஸ்டேட்டஸ் கோடு வந்து ரிட்டர்ன் ஆகும். அதுதான் வந்து மெத்தட் நாட் அலோட். அந்த மெத்தட் எதை டினோட் பண்ணுதுன்னா ஹெச்டிடிபி ஸ்டேட்டஸ் மெத்தட். ஓகே, ஹெச்டிடிபி ஸ்டேட்டஸ் மெத்தட். அது என்னடா ஹெச்டிடிபி மெத்தட் அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுதான் ஹெச்டிடிபி புட், ஹெச்டிடிபி கெட், ஹெச்டிடிபி போஸ்ட், ஹெச்டிடிபி டெலிட். இது எல்லாமே நிறைய இருக்குது. இந்த 4 வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு. ஓகே, 500 வந்து இன்டர்னல் சர்வர் எரர், 400 வந்து சீரிஸ் வந்து கிளைண்ட் சைடு எரர்னு சொல்லிட்டேன். 500 சீரிஸில் எது வந்தாலுமே அது வந்து சர்வர் சைடில் த்ரோ பண்ணுறது தான். இப்போ 500 இன்டர்னல் சர்வர் எரர் அப்படின்னா யூஸ்வலாக வர்ற எரர் தான் 500 இன்டர்னல் சர்வர் எரர். எப்பப்பெல்லாம் நீங்கள் 500 இன்டர்னல் சர்வர் எரர் பார்க்குறீங்களோ அப்போ எல்லாமே நீங்கள் எழுதின கோடில் ஏதாவது ப்ராப்ளம் நீங்கள் வந்து கண்ண முடிவு சொல்லலாம். ஓகே, எப்போ 500 சீரிஸில் எரர் வந்தாலுமே சர்வர் சைட் ப்ராப்ளம் தான். ஆனால் 500 அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்னல் சர்வர் எரர்னு சொன்னாலுமே அது வந்து ஏதோ கோடில் நம்ம ப்ராப்ளம் பண்ணியிருக்கோம், ஏதாவது நல் வேல்யூ அமைச்சிருக்கலாம், அது ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, கோடில் வந்து ப்ராப்ளம் தான் 500 சீரிஸ். இவ்வளோ தான் வந்து ஸ்டேட்டஸ் கோடை பற்றி. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க, அதை வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். இதுதான் வந்து மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ் ஹெச்டிடிபி ஸ்டேட்டஸ் கோட். இது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுலேயே ஏதாவது டவுட்னாலும் கேட்கலாம். வேறு ஏதாவது ஸ்டேட்டஸ் கோடில் டவுட்னாலும் நீங்கள் வந்து கேட்கலாம். ஓகே, டில் தென் தேங்க்ஸ்.